பேரும் இருக்காங்க. சரி, என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாக இது பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு லீவ் வந்து நேரில் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றிக்கு மேலே அவன் பற்றி ஆகுது பார்ப்போம். கம்மியாக டார்கெட் 2 தான் வச்சுருக்கேன். 2 out of 14 இருக்கு. 8 days தான் இருக்குது. எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? நேற்று வீட்டுக்கெல்லாம் ஃபாலோ அப் மெசேஜ் போட்டுட்டு அவர் வராரான்னு வெயிட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் கூட்டு நான் அந்த மாதிரி சாப்பாடு கட்டினப்போ சாப்பாடு வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா கெட்டு போயிருக்கா இல்லையா? இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சார்ஜ் போக போகுது, லேப்டாப் சாக போகுது. ஆனால் இன்னும் கரண்ட் மட்டும் அதுக்கு தான் நான் வந்து லீடோட நம்பர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். லேப்டாப் காலி ஆயிடுச்சுன்னா அதில் தான் பார்த்து கால் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. டைம் வந்து 5:20. மத்தியானம் 3 மணி 4 மணிலேருந்து கரண்ட் வரலன்னு நினைக்கிறேன். என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். ஏன்னா இனிமேல் இதுக்கப்புறம் கரண்ட் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால கால்ஸை நான் முடிச்சிட்டேன். ஆனால் என்னன்னா இந்த பின்னாடி ஒரு டார்கெட் இருக்குது. ஆக்சுவலி 8 days. இன்னும் 8 days தான் இருக்குது அந்த டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 14 சேர்த்து எடுக்கணும். அதில் 2 தான் எடுத்துருக்கேன். 8 days தான் இருக்குது. என்ன பண்ண போகிறது தெரியல. எல்லாரும் வராங்க, ஆனால் இது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தெரியல. அது வேறு கொஞ்சம் 10
இப்போது வரும்போது என்ன தெரியுமாச்சு, நான் வந்து படியில் நின்று ஏதாவது வீடியோ எடுக்கலாமான்னு நான் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து ரேண்டமாக ஒருத்தவங்க வந்தாங்க, எங்கள் ஹாஸ்டலில் இருக்கவங்க வந்து, நீங்கள் தானே ரீல்ஸ் போடுறீங்க டான்ஸ் ஆடி அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நல்லா சப்போர்ட்டிவாக பேசினாங்க. நான் கூட எப்படி சொல்கிறது, நான் 2 நாள் டான்ஸ் ரீல் பண்ணுறேன்னா இங்கே வந்து இந்த ஹாஸ்டல் வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. பழைய ஹாஸ்டலில் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இந்த ஹாஸ்டல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு போவாங்க, பட் அதெல்லாம் கண்டுக்காமல் பண்ணின்னு இருந்தேன். இப்போது வந்து அவங்க வந்து பேசினாங்க, பண்ணுங்க எல்லாம் ஒரு சப்போர்ட் தானே அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். அண்ட் என்னோடய ரூம்மேட்ஸ்க்கும் என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் தான். ஸோ அவங்களுமே யாருமே என்னை பெருசாக யாருமே கிண்டல்லாம் பண்ணலை இது வரைக்கும். ஸோ இனிமேல் நடக்காது. நம்மளே அந்த மாதிரி மைண்ட் பிளாக்கு நம்மளே நினச்சிக்கிறோம், இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க கிண்டல் தான் பண்ண போகிறாங்க, இவங்க இப்படி தான் நினச்சிக்க போகிறாங்க, இப்படி தான் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க அப்படி நினைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நம்மளே நம்ம நிறைய நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. எல்லாருமே ஆல் ஆர் வெரி குட் பீப்புள். இது நம்மளோட கண்ணில் தான் இருக்கோ என்னவோ தெரியல. People who maintained a low level of stress, who face challenges and put their heart and soul into their work in order to succeed, live longer. That's it for today's video. Tada, bye, take care.